சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல். கொங்கு கோட்டையில் எஸ்பி வேலுமணிக்கு எடப்பாடி பழனிசாமி வைத்த ஒரு செக் என்றுதான் கூற வேண்டும். டெல்லியின் உதவியோடு ஆட்டத்தை மாற்றப் போகிறாரா இபிஎஸ் அவர்கள்? தமிழக அரசியல் களம் இப்போது கொங்கு மண்டலத்தை மையமாக வைத்து மிகப்பெரிய உள்வீட்டு போராகவே இது வாரிக்கொண்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் அசுர வளர்ச்சிக்கு நடுவே அதிமுகவிற்குள் இதுவரை சத்தமில்லாமல் புதைந்து கொண்டிருந்த உள்கட்சி பூசல் இப்போ அப்பட்டமாக வெடித்து வீதிக்கு வந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்து பின்னர் தங்களது பதவிகளை அதிரடியாக ராஜினாமா செய்த 4 அதிமுக எம்எல்ஏக்களும் கொங்கு மண்டலத்தின் அசைக்க முடியாத சக்தியாக கருதப்படும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் மிக தீவிரமான ஆதரவாளர்கள் என்பதுதான் இப்போதைய ஹாட் டாபிக்காகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருக்கிறது. தங்களுடைய கோட்டையிலேயே தனக்கு எதிராக அதிருப்தி குழுவை உருவாக்கி கட்சி தாவலுக்கு மறைமுகமாக வழிவகுத்த எஸ்பி வேலுமணியின் அரசியல் செல்வாக்கை டோட்டலாகவே காலி பண்ண எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு களம் இறங்கி கொண்டிருக்கிறார். டெல்லியில் உள்ள பாஜக மேலிடத்தின் உதவியை நாடி எஸ்பி வேலுமணிக்கு இபிஎஸ் வைத்துள்ள அந்த அதிரடி செக் என்ன தெரியுமா? இதன் பின்னணியில் இன்று காலை முதல் அரசியல் வட்டாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பரபரப்பான விவாதங்களை பற்றித்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகு தாவேகா அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களில் பெரும்பாலானோர் எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோரின் ஆதரவாளர்கள் என்பது ஒட்டுமொத்த அரசியல் உலகிற்குமே தெரியும். தாவேகா அமைச்சரவையில் தங்களுக்கு இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஏமாந்த ஒரு நிலைமையிலும் வேலுமணியின் தீவிர விசுவாசிகளான பெருந்துரை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அதிரடியான ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் ஐக்கியமாகியும் இருக்கிறார்கள். இந்த விவகாரம் கொங்கு மண்டல அதிமுகவிற்குள் மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பியுள்ளது. தனது சொந்த பகுதியிலேயே வேலுமணியின் ஆதரவாளர்கள் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்திருப்பதை எடப்பாடி பழனிசாமியால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எஸ்பி வேலுமணி வெளியில் இபிஎஸ் உடன் சமாதானமாக போவது போல காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள்ள தாவேகாவுடன் டீல் பேசிக்கொண்டு தனக்கு குடைச்சல் கொடுக்கிறார் என்பதை இபிஎஸ் மிக தெளிவாகவே புரிந்து கொண்டுள்ளார். இதன் காரணமாகவே கொங்கு மண்டலத்தில் வேலுமணிக்கு இருக்கும் ஒட்டுமொத்த பிடியையும் அவரது அரசியல் எதிர்காலத்தையும் முற்றிலும் முடக்குவதற்கான அதிரடி உத்திகளை இபிஎஸ் கையில் எடுத்துள்ளார். இன்று காலை முதல் ஊடகங்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பிரதான விவாதத்தின்படி எஸ்பி வேலுமணியின் அசுரத்தனமான பண பலத்தையும் அதிகார பலத்தையும் உடைக்க எடப்பாடி பழனிசாமி டெல்லியின் உதவியை நாடியுள்ளார் என்ற ஒரு தகவல் காட்டுத்தீயாகவே பரவி வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உள்ளாட்சி துறையில் எஸ்பி வேலுமணி செய்ததாக கூறப்படும் பல்வேறு டெண்டர் முறைகேடுகள் மற்றும் சொத்து குவிப்பு வழக்குகள் குறித்து முக்கியமான ஆவணங்களை டெல்லியில் உள்ள மத்திய புலனாய்வு அமைப்புகளான சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் பார்வைக்கு இபிஎஸ் தரப்பு ரகசியமாக கடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி மேலிடத்தின் மூலமாக வேலுமணிக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் அதிரடியான சோதனைகளை நடத்தி அவரை முற்றிலுமாக முடக்குவதுதான் இபிஎஸ்ஸின் திட்டம் என்று அரசியல் விமர்சகர்கள் விவாதித்தும் கொண்டும் இருக்கிறார்கள். இதன் மூலம் ஒரே ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்க இபிஎஸ் ஸ்கெட்சானது போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒன்று, தனக்கு எதிராக கொங்கு மண்டலத்தில் யாரும் வளர முடியாது என்பதை வேலுமணிக்கு உணர்த்துவதும், மற்றொன்று தாவேகாவிற்கு பின்னால் இருக்கும் நிழல் நிதி ஆதாரங்களை இவர் துண்டிப்பதும் தான் இவருடைய எண்ணங்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. சற்று முன் நமக்கு கிடைத்துள்ள முக்கியமான அரசியல் தகவலின்படி இந்த விவகாரம் கொங்கு மண்டல அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. எஸ்பி வேலுமணிக்கு இபிஎஸ் செக் வைக்க தொடங்கியுள்ளதை உணர்ந்து கொண்ட வேலுமணியின் மற்றொரு முக்கியமான ஆதரவாளரான தங்கமணி தற்போது இபிஎஸ் பக்கமே முழுமையாக தஞ்சம் புகுந்துள்ளதாக தெரியவும் வருகிறது. வேலுமணியின் கட்டுப்பாட்டில் இருந்த கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் மாவட்டங்களின் முக்கிய கட்சி பொறுப்புகளை மாற்றிவிட்டு தனக்கு விசுவாசமான புதிய முகங்களை நியமிப்பதாக அவசர பட்டியலை எடப்பாடி பழனிசாமி தயாரித்து வருகிறார். இதனால் அதிர்ச்சியடைந்துள்ள வேலுமணி தரப்பு தற்காப்பு நடவடிக்கையாக டெல்லியில் உள்ள தங்களுக்கு தெரிந்த பழைய பாஜக தொடர்புகள் மூலம் இபிஎஸ்ஸின் இந்த மூவ்களை தடுக்க போராடியும் வந்து கொண்டிருக்கிறார். பாரம்பரியமாக அதிமுகவின் இரும்பு கோட்டையாக இருந்த கொங்கு மண்டலம் இப்போது இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகிய இரு துருவங்களின் அதிகார போட்டியால் பலவீனமடைந்து வருகிறது. வரவிருக்கும் இடைத்தேர்தலில் தாவேகா மற்றும் திமுக ஆகிய கட்சிகளுக்கு களம் அமைக்கி கொடுத்து விடுமோ என்ற ஒரு அச்சமும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. நம்ம காத்திருந்து காணலாம் இனிமேல் நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை. உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.